ஹாய் காய்ஸ், ரீசெண்டா நான் பார்த்ததுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொரியன் ட்ராமானா நான் இந்த மெலன்கொலின் ட்ராமாவை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ட்ராமால டோட்டலா 16 எபிசோடு இருக்கு. ஃபுல் எபிசோடு நான் பார்த்து முடிச்சிட்டேன். ஸோ முடிச்சிட்ட பிறகு என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஏற்கனவே நான் இந்த ட்ராமா பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மார்ச் 13th ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இது நான் ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூக்காக தான் இந்த வீடியோ நான் அப்டேட் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்டில் வரப்போகிற அப்கமிங்கில் வரப்போகிற கொரியன் ட்ராமா, சைனீஸ் ட்ராமாவோட ஸ்டோரி லைன், அதோடைய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட மீனிங் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்த ஹீரோ பேர், ஹீரோயின் பேர்லாம் இல்லை. இந்த மூவியில் மெலன்கொலின் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, மெலன்கொலினா தட் இஸ் த டிப்ரெஷன். நம்ம டிப்ரெஷனில் இருக்கும் போது எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் நம்மளால சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம அந்த ப்ராப்ளத்தில் போய் இன்வால்வ் ஆகி சால்வ் பண்ணாமல், ஸோ அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியிலேருந்து கொஞ்சம் இருந்து அதுக்கான சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு ஈஸியாக சால்வ் ஆயிரும் அப்படின்ற ஒரு கான்செப்டை தான் இந்த ட்ராமால சொல்றாங்க. ஸோ யூஸ்வலாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு டீச்சருக்கும் நடக்கிற ஒரு ஸ்டோரி மாதிரி இல்லாம ஸோ நிறைய கேரக்டர்ஸ்லாம் இந்த ட்ராமால இருக்கிறாங்க. ஸோ அதனாலே எனக்கு இந்த ட்ராமா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா 16 எபிசோட்ல ஒரு எபிசோடு கூட எனக்கு போரே அடிக்கல. கொரியன் ட்ராமாவை தமிழை டப் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது போர் அடிக்கிற மாதிரி சீன் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். மை ஹானஸ்ட் ரிவ்யூ. ஸோ இதில் நான் ஒரு சீன் கூட ஸ்கிப் பண்ணலை. ஸோ அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஸோ எனக்கு இந்த ட்ராமாவில் நிறைய ட்விஸ்ட் இருந்தது. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாம தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட டீச்சருக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட மேரேஜ் அப்போ தான் அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் அவங்களோட தப்பான ஒரு விஷயத்த டீச்சர் கண்டுபிடிச்சதுனால ஸோ அதை மறைக்கிறதுக்காக தான் அந்த டீச்சர் மேலே இந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் ஒரு தப்பான உறவு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேம் பண்ணி அவங்களோட மேரேஜை ட்ராப் அவுட் ஆயிரும். பிரின்சிபலோட ஒரு தப்பான ஒரு கேரக்டர்னால ஸோ அவங்க பொண்ணு சில தப்பெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி இல்லாத கொரியன் ட்ராமாவான்னு கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா இந்த ட்ராமால நம்மளோட ஹீரோவான ஸ்டூடெண்ட்டை ஸோ அதே கிளாஸ்ல படிக்கிற ஒரு செகண்ட் ஹீரோயின் அன்சைடா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க தான் இந்த ஸ்டோரியோட மெயின் டேர்னிங் பாயிண்டாகவே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக இந்த ட்ராமா பாருங்க. ஏன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங் பாயிண்ட்லாம் இருக்கு. அதே மாதிரி ஃபைனலாக ஒரு க்ரஷ்ஷாக இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு அடல்ட் ஆகி டீச்சருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அதாவது ஒரு தப்பான ஒரு பிளேமா எப்படி இவர் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஹீரோவும் டீச்சரும் ஜாயின் பண்ணி எப்படி அந்த ஸ்கூல்ல நடக்கிற எல்லா தப்பான விஷயத்தையும் வெளியில கொண்டு வராங்க, பிரின்சிபலை எப்படி பழி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டோரி ரொம்ப நல்லா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ டைம் இருந்தா கண்டிப்பா இந்த ட்ராமாவை பாருங்க. பார்த்தீங்கன்னா மறக்காம உங்களுடைய கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி சில ஷார்ட்ஸ்லாம் குட்டி குட்டி ஒரு கொரியன் ட்ராமா, சைனீஸ் ட்ராமாவோட ஷார்ட்ஸும் நான் என்னுடைய வீடியோல நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் கொரியன் ட்ராமா, சைனீஸ் ட்ராமாவோட ஸ்டோரி எல்லாம் நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் பை, டேக் கேர்.